ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு கர்த்தர் நம்மை இந்த நாளிலே கொண்டு வந்தபடினாலே கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே உங்களோடு கூட தேவன் தரும் இரட்டை ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். தேவன் கொடுக்கின்ற இரட்டை ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எல்லோரும் நாம் சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் நாம் எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். சில நேரங்கள் இப்படி கூட சொல்லுவோம், ஆசீர்வாதத்திற்காக அலைகிறோம் என்று கூட சொல்லலாம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு வருகிறேன், ஆனால் என் நிலைமை மாறவில்லை, என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். எல்லோரையும் கேட்கும் பொழுது எல்லோரும் சொல்லுவாங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. கெட்டவனோ நல்லவனோ எல்லாருக்கும் என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் இந்த பூமியில் நமக்கு ஒரு மரியாதை. நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கணும், நல்லா வீடை கட்டி நல்லா இருக்கணும், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, நல்ல வேலை, பிள்ளைகள், எல்லோரும் நம்மளை பார்க்கும் பொழுது அவங்க பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். அதுதான் ஒரு உயர்வான வாழ்க்கை என்று நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் கூட இந்த பூமியில் மனுஷனை படைச்சப்ப என்ன சொன்னார்னு, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னார். அவர்களை ஆசீர்வதித்தார். ஃபர்ஸ்ட் திங் வாட் காட் டிட் வாஸ் காட் பிளஸ் தெம். ஆண்டவர் அவர்கள் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தனுடைய ஒரு பலனாக நீங்கள் நிரப்புங்கள், பழுகுங்கள், பெருகுங்கள் என்று சொன்னார். எல்லோருமே வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்கிறோம், அப்படி தானே? ஒரு குழந்தை பிறந்தால் அது வளரணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். ஒரு நாடு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்திய தேசம் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி நம்முடைய தலைவர்கள் பாடுபடுகிறார்கள். நம்முடைய பிரதமர் அநேக நாடுகளுக்கெல்லாம் சொல்லுகிறார், நம்முடைய இந்திய தேசம் வளர வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லா மக்களும் அவருடைய தேசம் வளர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் கூட போன வருடத்தை விட இந்த வருடம் நான் வளர வேண்டும் என்பீர்கள். எப்படி என்றால், போன வருடத்தை விட இந்த வருடம் அதிகமான சம்பளம் வேண்டும், அதிகமான ஒரு ஆசீர்வாதங்கள் வேண்டும், போன வருடத்தை விட இந்த வருடம் நான் கூடுதலாக நன்மைகளை பெற வேண்டும் என்று நம்ம எல்லோரும் விரும்புகிறோம். இது இயல்பாக எல்லோரும் விரும்புகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டோம். ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கடவுள் கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார், ஒரு அபிஷேகத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள். இது நமக்கு பிரயாசப்பட்டதினால் வந்தது அல்ல, அவருடைய கிருபையினாலே நமக்கு வந்தது. இப்போ நீங்கள் எங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷர்கள் ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று. மற்றவர்களுக்கு உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். உண்மையுள்ள தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையுள்ள தேவன் யார் என்பதை குறித்து உங்களுடைய அறிவு கண்கள் திறக்கப்பட்டு இன்றைக்கு நீங்கள் தேவ சபையில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் தேவன் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. ஒரு மனிதனை ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சரீர பிரகாரமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆவிக்குரிய ரீதியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பொருள் ரீதியாக பண ரீதியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி நாம் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சிக்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் சில நிபந்தனைகளை கர்த்தர் நமக்கு விதிக்கிறார். நீங்கள் நினைக்கிறீர்களா, எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், கடவுள் நம்மை ஆசீர்வித்து விடுவார், சபைக்கு வந்து விடுகிறேன், ஜெபித்து விடுகிறேன், எல்லாம் செய்து விடுகிறேன்? இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கூட ஏற்றுக்கொண்டால் தான் ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை தள்ளிவிடுவீர்கள் என்றால் உங்களுக்கு ரட்சிப்பு வராது. இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் யோவான் 1:12 வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களோடு கூட சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் கூட ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீர்கள். நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அதற்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறீர்கள், போராடுகிறீர்கள்.
அதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ செய்கிறீர்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். வேதம் ஒரு சட்ட புத்தகம். ஆமென். வேதத்தில் எழுதப்பட்ட சட்டம் மாறவே மாறாது. வேதம் சொல்லுகிற சட்டத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், உலகத்தில் இருக்கிற சட்டத்திற்கு, விதிமுறைக்கு மனுஷன் பயப்படுகிறான். கவனிங்கள் எல்லாரும், விதிமுறைக்கு பயப்படுகிறான், சட்டத்திற்கு பயப்படுகிறான். வண்டி ஓட்டி கொண்டே போகிறான், டிராஃபிக் போலீஸ் அங்கே இருக்கிறார்கள் என்கிற ஒரு பயம் அவனுக்கு இருக்கிறது. லைசன்ஸ் இருக்க வேண்டும் என்கிற பயம் அவனுக்கு இருக்கு. எல்லாம் அரசாங்கத்துக்கு பயப்படுகிறான், விதிமுறைக்கு பயப்படுகிறான், சட்டங்களுக்கு பயப்படுகிறான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சட்டம் வேதத்தின் சட்டம். ஆனால் அதற்கு விசுவாசிகள் பயப்படுவதில்லை. அவர்களுக்குள்ளே அந்த பயம் இருப்பதில்லை. அந்த ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. எப்படி வேண்டுமானால் இருக்கலாம், நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன் அது போதும் என்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனாலே இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமாக இல்லை. நாம் தவறாக புரிந்து கொண்ட காரியம் என்ன? இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், அதனால் நான் ஆசீர்வாதமாக இருந்து விடுவேன் என்று எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி நினைத்தால் அது மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வேதம் சில நிபந்தனைகளை கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இரட்டை ஆசீர்வாதங்களை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேண்டும்? இதில் கூட தெரிகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை உள்ளே வைத்துக்கொண்டு வெளியே சப்தம் வரவில்லை, ஒரு அல்லேலூயா கூட வரல அப்படின்னா நீங்கள் மாயமாலக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லலாமா? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். எத்தனை பேர் சபிக்கப்பட விரும்புகிறீர்கள்? அதற்கு அமைதி தான். ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்கள், அதற்கு அமைதி தான். என்னதான் விரும்புகிறீர்கள்? பிறகு கிறிஸ்மஸ் வரப்போகிறது. எத்தனை பேருக்கு நல்ல கையில் பணம் இருந்தால் சந்தோஷம்? எத்தனை பேர் கையில் பணம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன்பா, நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நீங்களாம் வெளியே தான் என்ன சொல்கிறதுன்னா பக்திமானாக இருக்காதீங்க. உள்ளத்தில் என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ்மஸ்க்கு என்ன சிஸ்டர், கிறிஸ்மஸ்க்கு ஒரு 10,000 இருந்தா, ஒரு 20,000 இருந்தான்ட்டு இப்பயே யோசிக்கிறீங்க. அப்படி தானே? சொல்லுங்களேன், வெளிப்படையாக இருக்கிறவன் பாக்கியவான். சரியா? உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெளியே நல்லவங்களா காட்டுறதில்ல. மனசாதானங்க. ஆசை யாரை விட்டுதுங்க? இல்லையா? அவங்களுக்குலாம் ஆசை இல்லையா? ஆசை துறந்தவர்களா? முற்றும் துறந்தவர்களா? முற்றும் துறந்திருந்தால் எங்கே இருக்கணும்? எங்கே இருக்க வேண்டும்? இமயமலையில் இருக்க வேண்டும், குகையில் இருக்க வேண்டும். முற்றும் துறக்காதனால தான் இங்கே இருக்கிறோம். ஆண்டவர் துறக்க சொல்லுகிற சில காரியங்கள் கூட துறக்காமல் தான் இருக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். எல்லோரும் வேத புத்தகத்தை திறங்கள். நீங்கள் சபைக்கு வந்தால் வேத புத்தகத்தை திறக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். வாசிமா. இன்று நான் உனக்கு விதிக்கிற, இன்று நான் உனக்கு, எல்லாம் சொல்ல, நான் உனக்கு. நான் என்றால் யார்? தேவன். உனக்கு என்றால் யார்? நம்ப. நான் உனக்கு விதிக்கிற கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை, அடுத்த வசனம், நீ தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆண்டவர் என்ன சொல்றார்? கவனிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற விதி, இன்றைக்கு நான் உனக்கு கொடுக்கின்ற சட்டம். சட்டத்தை மீறவன் தண்டிக்கப்படுறான், சட்டத்தை மீறவன் ஆபத்தில் சிக்கிறான். ஒரு டிராஃபிக் இருக்கு, டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க, சிக்னல் இருக்கு, ஒயிட் மார்க் ஜீப்ரா லைன் இருக்கு, ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம மீறும் பொழுது ஆபத்தில் என்ன செய்கிறோம்? சிக்கிக் கொள்கிறோம். மக்களை பார்த்துருக்கிறீங்களா? நான் யோசிப்பேன் அடிக்கடி. ஒரு ரேஷன் கடையில் போய் அவ்வளோ நேரம் நிற்கிறவங்க, ஒரு ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் செய்யறதுக்கு நிற்கிறாங்க. 1 மணி நேரம் ஆகுது, டாக்டர்கிட்ட 2 மணி நேரம் ஆகுது. ஆனால் சிக்னலில் நிற்க விரும்பலை. அதுதான் உயிர் போகிற விஷயம். ஆனால் அங்கே தான் வேகமாக ஓடணும்னு நினைக்கிறாங்க, நான் உட்பட. நம்ம அந்த விதிகளை சில நேரத்தில் மதிக்கிறது இல்லை. வெள்ளைக்காரன் கேட்டானா அவங்க இந்திய நண்பரை பார்த்து, உங்கள் ஊரில் எப்படி தான் வண்டி ஓட்டுறீங்களோ அதெல்லாம் பெரிய சாமர்த்தியம் இருக்கணும் போல இருக்க. ஏன்னா எங்கள் ஊர்லலாம் வரம்பை மீறி வண்டி ஓட்ட முடியாது. வேகத்துக்கு மீறி வண்டி ஓட்டோம்னா அது மானிட்டரில் காட்டிட்டு வந்து பிடிச்சிருவாங்க.
எங்கள் ஊரில் இத்தனை ஸ்பீடுக்குன்னு போகிற ரோடு இருக்குது, அதில் தான் போகணும். வேகமாக போகிறதுக்குன்னு ரோடு இருக்குது, அதில் தான் போகணும். ஒரு சின்ன நாயோ பூனையோ அடிச்சுட்டு போக முடியாது. நீங்கள் போலீஸ் மாட்டிடுவீங்க, மானிட்டர்லாம் மாட்டிடுவீங்க. உங்கள் ஊரில் என்னென்னமோ நடக்குது. ஒருத்தன் இப்படி வரான், ஒருத்தன் அப்படி போகிறான், என்னென்னே புரிய மாட்டேங்குது. எப்படி தான் வண்டி ஓட்டுறீங்க உங்கள் ஊர்லன்னு கேட்டானா. பார்த்துருக்குறீங்களா வண்டி ஓட்டுறவங்க? நம்ம பார்த்துருக்குறோமா? திடீர்னு ஒருத்தன் குறுக்க செல்ஃபோனோட வருவான். சரி, அந்த பக்கம் ஒருத்தன் போவான், இந்த பக்கம் ஒருத்தன் போவான், ராங் ரூட்டில் வருவான். விதிகள் மீறப்படுகிற ஒரு தேசம் இந்த இந்திய தேசமாக இருக்கிறது. அது விதி மீறதுனால அநேக பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக தீங்குகள் வருவதற்கு காரணம் நீங்கள் விதியை மீறுகிறீர்கள். கடவுள் நமக்கு கொடுத்த விதியை நாம் மீறுகிறோம். கடவுள் கொடுத்த சட்ட திட்டங்களை மீறுகிறோம். அதற்கு தான் விதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் இருக்குன்னா அந்த சட்டம் 381 ஏ பிரிவின் கீழ் அப்படின்னு போடுவாங்க. இங்கெல்லாம் 2 லாயர் இருக்கிறாங்க. சட்ட பிரிவுகள்லாம் இருக்கும். இந்திய தண்டனை சட்டம் ஈதாசா அப்படின்னு போகிறாங்க, ஐபிசி, இந்தியன் பீனல் கோட். இது எல்லாத்தையும் சரியாக ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா அதற்கான ஆபத்து உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு விதிக்கிற இந்த விதியெல்லாம் செய்ய கவனமாக இரு. முதல்ல எல்லாரும் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, செய்ய கவனமாக இருங்க. எப்படி இருங்க? இப்போ சொல்கிற விதியெல்லாம் செய்ய கவனமாக. நான் என்னெல்லாம் உனக்கு சொல்கிறேனோ அதை செய்ய நீ கவனமாக இரு. ஆசீர்வாதம் வேணும்னா சும்மா வந்துடாது. முழங்கால் பற்றி ஜெபம் பண்ணி கத்திட்டு இருந்தால் ஆசீர்வாதம் வந்துடாது. சில விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணலன்னா அது வராது. ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறீங்களா பிரதர் சிஸ்டர்? ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை செய்ய கவனமாக இருந்து அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். எப்படி? எல்லாரும் கவனிங்களேன். எப்படிமா? இங்கே எத்தனை பேர் உண்மையாக செவி கொடுக்க எனக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தான் தெரியும். இங்கே வெளியே உட்காந்துங்கன்னு எத்தனை பேர் உங்களுடைய கண்ணு முழிச்சுன்னு இருந்தாலும் இருதயத்தை மூடி வச்சுருப்பீங்க. வீட்டில் இருக்கிற சண்டையை யோசித்துன்னு இருப்பீங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை யோசித்துன்னு இருப்பீங்க. நேற்று நடந்த சண்டையை யோசிச்சுட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. பிள்ளைகள் பண்ணுற பிரச்சனைகளை பார்த்துட்டு இங்கே வந்திருப்பீங்க. இப்படியெல்லாம் அநேக பிரச்சனைகளோடு நீங்கள் வந்துட்டு சிந்தனைகள்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆவியானவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிற சிலர் செவி கொடுக்குற மாதிரி நடிப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அதுதான் எழுதி வச்சிருக்க, உண்மையாய் செவி கொடுப்பாயானால். எப்படி செவி கொடுக்கணும்? சிலர் பார்த்தீங்கன்னா கேட்டும் கேட்காத மாதிரி போவாங்க. தெரியுமா? நம்மளும் போயிருக்கிறோம். சில நேரத்தில் கேட்டும் கேட்காம போவோம். இன்றைக்கி ரொம்ப பேர் சபையில் கேட்டும் கேட்காம போகிறவங்க ரொம்ப பேர். இது நான் சொல்லலை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து செயல்படுறாரு. அவருக்கு தெரியும். நீங்கள் கேட்குறீங்களா, கேட்டும் கேட்காம போகிறீங்களா, இல்லை சும்மா வந்து உட்காந்து இருக்கிறீங்களா? எதுக்கு வந்து உட்காந்துருக்கிறீங்க? காட் நோஸ் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத செய்ய கவனமாயிரு, நான் சொல்கிறதுக்கு செவி கொடு, உண்மையாய் செவி கொடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி செவி கொடுக்கணுமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். உண்மையுள்ள மனுஷன் எல்லாத்துலேயும் உண்மை இருக்கணும். ஆண்டவருக்கு செவி கொடுறதுல உண்மை இருக்கணும். சபையில் வந்து உட்கார்ந்துருக்கிறிய பாடுறதுல உண்மை இருக்கணும், துதிக்கத்தில் உண்மை இருக்கணும், ஆராதிக்கத்தில் உண்மை. பாசாங்கு பண்ணக்கூடாது, பாவலா பண்ணக்கூடாது, நடிக்கக்கூடாது. ஊழியக்காரனை ஏமாத்திடலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதம். நீ சபைக்கு வந்துட்டதுனால ஆசீர்வாதம் இல்லை. சபையில் வந்து இன்டென்ஷன் எப்படி இருக்குது, நோக்கம் எப்படி இருக்குது, எதுக்காக நம்ம சபைக்கு வந்து இருக்கிறோம்? கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. சபைக்கு வந்துட்டதுனால போய் காலை வச்சுட்டு வந்தால் ஆசீர்வாதமா? அப்படி அல்ல. வருகிற நோக்கம் உண்மையுள்ளதாக இருக்கணும். வருகிற நோக்கம் மனசு சுத்தமாக தேவ சமூகத்துக்கு வரணும். உண்மையான நோக்கத்தோடு ஆராதிக்கணும், உண்மையான நோக்கத்தோடு துதிக்கணும், உண்மையான நோக்கத்தோடு பாடணும், உண்மையான நோக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், ஊழியத்தில் இணையணும். நம்முடைய உள்ளமானது உண்மையாக இருக்கணும். உண்மையாய் செவி கொடுத்தால்தான் நான் சொல்லுகிற இத்தனை ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து பலிக்கும். சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். எத்தனை பேர் மேன்மையாக இருக்க விரும்புகிறீங்க? ஆண்டவர் சொல்ல பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் மட்டும்தான் நம்ம பேரை பெருமைப்படுத்துவார், மற்றவெல்லாம் சிரமப்படுத்துவான். எப்படா நமக்கு சான்ஸ் கிடைக்கும், எப்படா நம்ம பேரை கெடுக்கலாம், எப்படா இவங்கள வந்து சொல்லுவாங்களே ஊரில் ஒரு காரியம் இப்போ சொல்கிறாங்களே, எப்படா அவனை உரிச்சி தொங்க விடலாம். அந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பேரை பெருமைப்படுத்த மாட்டான். பொறாமை அதிக தேசத்தில் வாழ்கிறோம், பொறாமையுள்ள மக்கள் மத்தியில் வாழுறோம். நம்மளை விட ஒருத்தர் சிறப்பாக செஞ்சிட்டான்னா உடனே பொறாமை வருகிற ஒரு தேசத்தில் தான் வாழ்கிறோம், மக்களிடத்தில் வாழ்கிறோம். திருடர்கள் உலகத்தில் அதிகம் இருக்கிறார்கள். திருடர்கள் யார்? இன்னொரு பணத்தை திருடர்கள் மட்டும் திருடர்கள் அல்ல, இன்னொரு நன்றாயிருப்பதை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களும் திருடர்கள் தான். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது?
ஒரு பொருளை திருடுவது மட்டும் திருட்டு அல்ல, ஒரு நன்றாக இருப்பதை பார்த்து பொறாமைப்படுவதும் திருட்டு தான். அவர் அப்படி இருக்கிறார், நான் இப்படி இல்லையே, அவர் இப்படி செயல்படுகிறார், நான் இப்படி செயல்படவில்லையே என்று நினைப்பது கூட திருட்டு தான். அதுவும் ஒரு விதத்தில் திருடாகத்தான் இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் போது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உண்மையாய் செவி கொடுக்கிறீர்களா என்று ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் கேட்கிறீர்கள், பாஸ்டர் இவ்வளவு தூரம் வருகிறோம் போகிறோம், கடவுளை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் பெற்றுவிட்டோம், ஏன் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, வர்த்திக்க முடியவில்லை, பெருக முடியவில்லை, காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உண்மையாய் செவி கொடுப்பாயனால் உன்னை நான் எல்லா ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். நான் ஏன் இன்னும் மேன்மையாக இல்லை? காரணம், நான் உண்மையாக செவி கொடுக்கவில்லை. இப்போது உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உண்மையாக எத்தனை பேர் பிரசங்கத்தை வந்து உண்மையாகவே வந்து தேவ சமூகத்தில் கேட்கிறீர்கள்? எதற்காக நீங்கள் சபைக்கு வந்து உண்மையாக கேட்கிறீர்கள்? உண்மையாக தேவனை ஆராதிக்கிற இருதயம் இருக்கிறதா? கடமைக்காக நீங்கள் வருவீர்கள் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறதில்லை. நீங்கள் எப்பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறீர்களோ, பயப்படுகிறீர்களோ, நடுங்குகிறீர்களோ, அப்பொழுதுதான் தேவன் உங்களை நோக்கி பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சாலமோன் ஞானி விதமாக சொல்லுகிறார். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து நிலையருகே காத்திருந்து பாக்கியவான். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், பாக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? என் சமூகத்திலே வந்து நித்தம் விழித்திருந்து. எல்லாம் சொல்ல, நித்தம் விழித்திருந்து. எல்லாரும் வாயை திறந்து சொல்ல, நித்தம் விழித்திருந்து, கதவருகே காத்திருந்து. செவி கொடுக்கிற மனுஷன். ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? இன்றைக்கு ஆசீர்வாதம் வேணுமா? நீ பாக்கியசாலியாக மாற வேண்டுமா? விழித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். எல்லாம் சொல்ல, விழித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. You must watch, you must wait, you must listen. நீ ஆண்டவருக்கு செவி கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ காத்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்தால் ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். ஆமென். சோம்பலாயிருக்கிறவன், அசதியாயிருக்கிறவன் தூங்கி விழுவான். ஏன் சபையிலே தூக்கம் வருகிறது? நல்ல ஆவியில் என்றால் தூக்கம் வரும். பரிசுத்த ஆவியான இருக்கிற உற்சாகப்படுத்துவார். ஹல்லேலூயா. இரவெல்லாம் சிலர் வேதனையில் வந்திருப்பீர்கள், பலவீனத்தோடு வந்திருப்பீர்கள். ஆனால் சபையிலே வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கர்த்தர் கொடுப்பார். சிலர் நன்றாகத்தான் தூங்கி இருப்பீர்கள், அப்போது கூட உங்களுக்கு திருப்தி இருக்காது, இங்கேயும் வந்து தூங்குவீர்கள். காரணம், உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது. உங்களுக்குள் சோம்பல் தான ஆவி இருக்கிறது, அசதி இருக்கிறது. இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். கோபித்துக் கொள்ள வேண்டாம். செய்கிற தவறை சரி செய்து கொள்ளுவோம். எப்பொழுது நாம் சரி செய்து கொள்கிறோமோ, எப்பொழுது உண்மையாய் செவி கொடுக்கிறோமோ, அப்பொழுது எல்லா ஜாதிகளிலும் நாம் மேன்மையாக இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், விழித்திருங்கள், காத்திருங்கள், எனக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடாதே, செவி கொடுக்க சேர்வதே நலம். அப்படி என்றால் என்ன? செவி கொடுப்பது தான் நலமான காரியம். பி மோர் ரெடி டு ஹியர். இங்கிலீஷில் பி மோர் ரெடி, அதிகமான ஆயத்தமாயிரு. எதை கேட்பதற்கு? கடவுளுடைய வசனத்தை கேட்டு செவி கொடுப்பதற்கு. ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை கேட்கிறதுனால் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள். எப்போது ஆசீர்வாதம் வரும்? கேட்கறதுனால இல்லை, கேட்டு அதன்படி செய்கிறதுனால தான் உனக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், நான் என்ன செய்தால் எனக்கு ஆசீர்வாதம் வரும், நான் செவி கொடுத்தால் என்ன ஆசீர்வாதம் வரும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல். ஹல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிற ஆண்டவருக்கு யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் விக்கினமின்றி வாசம் பண்ணுவார்கள், தீமை இல்லாமல் வாசம் பண்ணுவார்கள், மற்றும் இல்லாமல் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியான ஒரு வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு அமைதியான ஒரு வாழ்க்கை வேண்டும்? எத்தனை பேர் அமைதியை விரும்புகிறீர்கள்? அமைதி பிடிக்காதா? யாரோ ஒருவர் சத்தமாக அல்லேலூயா சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அதிகமாக அமைதி பிடிக்கிறது. ஆமென். குடும்பத்தில் பல பிரச்சனைகள், நமக்கு அமைதி இல்லாமல் போனால் வேதனைப்படுகிறோம். அப்படிதானே? காலையில் எழுந்தீங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு லடாய், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரே சண்டை. இங்கே வந்து நம்ம ஆராதிக்க வந்துவிட்டோம், ஆனால் பிரச்சனைகள், கடுமையான வாக்குவாதங்கள், போராட்டங்கள், இதெல்லாம் அமைதி இல்லாத ஒரு வீடு நம்முடைய வீடு அறியப்படுகிறது. பக்கத்தில் சொல்லுவாங்க, என்ன உங்கள் வீட்டில் ஒரே கூச்சல் என்பார்கள். கூச்சலும் கொள்ளையுமா இருக்கிறது. காரணம் என்ன? அங்கே அமைதல் இல்லை, சமாதானம் இல்லை. காரணம் என்ன? செவி கொடுக்கவில்லை தேவனுக்கு. தேவனுக்கு செவி கொடுக்காத குடும்பங்கள் இன்றைக்கு அதிகம். உண்மையாய் செவி கொடுக்காத குடும்பங்கள் அதிகம். அதனால தான் குடும்பங்களில் ஆசீர்வாதங்கள் இல்லை. தேவ சபையில் வந்து வார்த்தையை நீ கேட்கும் போது மட்டும்தான் உன்னோட வாழ்க்கையில உண்மையான ஒரு விடுதலை நீ பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை மரியாதை கொடுக்கும் போது தான் உண்மையான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு தேவன் தர இரட்டை ஆசீர்வாதங்கள் என்ன?
23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். 23ஆம் சங்கீதம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை நன்மையும் கிருபை, இரட்டை ஆசீர்வாதங்கள். எத்தனை பேருக்கு இரட்டை ஆசீர்வாதம் வேண்டும்? ட்வின் பேபிஸ் மாதிரி ட்வின் பிளெஸிங்ஸ், இரட்டை ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எப்பொழுது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம். இங்கிலீஷில் ஷர்லின் என்று இருக்கிறது. ஷர்லி என்றால் நிச்சயமாகவே, மெய்யாகவே என்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் என்ன பண்ணுமா? தொடரும். எப்போது தொடரும்? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது தான் தொடரும். இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார்? வசனம் சொல்லுகிறது, the Lord is my shepherd, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த மெய்ப்பரை நாம் மெய்ப்பராக இருக்க விட்டிருக்கிறோமா? அந்த மெய்ப்பர் நம்மை தலைமை தாங்கி நடத்துகிறாரா? இயேசுவை வீட்டிற்கு தலைவர் என்று சொல்லுகிற நம்முடைய வீட்டிலே இயேசு மெய்ப்பராக இருக்கிறாரா? மெய்ப்பர் என்று பாடல் பாடுகிறோம், மெய்ப்பர் என்று வசனம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த மெய்ப்பன் நம்முடைய வீட்டை நடத்துகிறாரா? அந்த மெய்ப்பன் நமக்கு முன்பாக செல்ல நாம் அவர் பின்னால் செல்லுகிறோமா? அந்த மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோமா? 100ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கிறார், நம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது அருமையான அந்த சங்கீதத்தை எழுதினார், 23ஆம் சங்கீதத்தை. இந்த சங்கீதம் உலகம் எங்கும் எல்லோரோடும் மிகவும் மிகவும் விரும்பப்படக்கூடிய சங்கீதமாக இருக்கிறது. சிறியோர் பெரியோரிலிருந்து, சண்டே கிளாஸ்லிருந்து எல்லா காலங்களும் இதை படிக்கக்கூடிய சங்கீதம். மரணம் நேரத்தில் அதை படிக்கலாம், திருமண காரியத்திலும் படிக்கலாம், எல்லா காலத்திலும் அதை படிக்கக்கூடிய ஒரு சங்கீதம் 23ஆம் சங்கீதம். இந்த 23ஆம் சங்கீதம் மிக அழகாக இருக்கிறது. இது எப்படி எழுதுகிறார் என்றால், இந்த தாவீது ஒரு மெய்ப்பர், தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு மெய்ப்பர். அந்த மெய்ப்பர் எழுதுகிறார், நான் அநேக ஆடுகளை மேய்க்கிறேன், அந்த ஆடுகளுக்கு நான் மெய்ப்பன், ஆனால் எனக்கு என் தேவனே மெய்ப்பனாக இருக்கிறார். The Lord is my shepherd. Hallelujah. ஜெகோவா ரூவா, கர்த்தனுடைய நல்ல மெய்ப்பர். எத்தனை பேரோட வாழ்க்கையில் தேவன் மெய்ப்பராக இருக்க விரும்புகிறீங்க? மெய்ப்பன் என்றால் அவர் முன்னால் செல்ல வேண்டும், பின்னால் செல்ல வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு பின்னால் ஆண்டவரை வர சொல்லுகிறோம். அநேக நேரங்களில் சபையில் நடக்கிற கூத்து என்ன? ஊழியக்கார் என் பின்னால் வர வேண்டும், நான் என்னுடைய இஷ்டத்துக்கு முன்னால் போவேன், என் கருத்துப்படி வாழ்வேன், என் சித்தப்படி வாழ்வேன், என் விருப்பப்படி வாழ்வேன், எனக்கு வசனம் வேண்டாம், எனக்கு பிரசனங்கம் வேண்டாம், எனக்கு கடிந்து கொள்ளுதல் வேண்டாம், என் விருப்பப்படி வாழ்வேன். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் போய் பள்ளத்தில் விழுவார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நீ குருடனாக இருந்து கொண்டு இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவன் சபைக்கு வராமல் கர்த்தரை தேடாமல் இருக்கிறவன் இன்னொருவனுக்கு இயேசுவை பற்றி சொல்ல தகுதியை இழந்து விடுகிறான். அவன் குருடனாக இருக்கிறான், அவன் குருட்டு பையன், பள்ளத்திலே தான் விழுவான். சபைக்கு வராமல், கர்த்தரை தேடாமல், கர்த்தரை நேசிக்காமல், கர்த்தருடைய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்காமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படியாமல், தன்னை அடங்கி ஒடுங்கி தேவ சமூகத்தில் உட்காராமல் இருக்கிற எவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. முதலாவது நாம் ஒழுங்காக இருந்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்ல முடியும். அல்லேலூயா. பாதுகாக்கும் வழிகளை உபதேசிப்பேன், பாவிகளும் இடத்தில் மனம் திரும்புவார்கள். ஏன் தெரியுமா? முதலாவது நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நன்மையும் கிருபையும் உன்னை தொடர வேண்டும் என்றால், மகனே, நான் உன் வாழ்க்கையின் மெய்ப்பராக இருக்க வேண்டும். என்னை நீ முன்னாக அனுப்ப வேண்டும், நீ பின்னால் வர வேண்டும். நான் அப்படி செய்வேன், நீ அப்படி செய்வாய் என்றால் நான் உன்னை புல்லுள்ள இடங்களில் தான் மேய்ப்பேன், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் தான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். உனக்கு ஆசீர்வாதங்கள் நிறைவாக இருக்கும். வறட்சியான இடத்துல உனக்கு புல் காட்ட மாட்டேன், வறட்சியான புல்லை உனக்கு காட்ட மாட்டேன், காய்ந்து போன புல்லை உனக்கு காட்ட மாட்டேன். ஆனால் உன்னை புல்லுள்ள இடங்களில் தான் நான் உன்னை மேய்ப்பேன். கிரீன் பாஸ்டர்ஸ், பசும்புல் மேய்ச்சல். ஆமென். எப்படிப்பட்ட மேய்ச்சல்? பசும்புல் மேய்ச்சல், அமர்ந்த தண்ணீர், அழைத்து செல்பவரே. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் எனக்கு நன்மை வேண்டும், கிருபை வேண்டும் என்று? நன்மை இருந்தால்தான் நீங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கவே முடியும். எல்லா விதத்திலும் நன்மையில் உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும். சங்கீதம் 103:5 சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? நன்மை வாயை, கர்த்தர் நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். எல்லாம் சொல்ல, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன். உங்கள் வாய் நன்மையால் திருப்தி ஆகிறதா? இன்றைக்கு உங்கள் வாயை திறந்தால் நன்மையை பேசுகிறீர்களா? உங்கள் வாயை திறந்தால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பேசுகிறீர்களா? உங்கள் வாய் எதால் நிறைந்திருக்கிறது? இன்றைக்கு நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிற தேவன். சங்கீதம் 84:11 சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் நன்மையை வழங்காதிரார். ஆண்டவர் எனக்கு நன்மையை வழங்குவார் என்று சொல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்கிருந்து நன்மை வருகிறது? தேவனிடத்திலிருந்து நன்மை வருகிறது. எல்லாம் சொல்ல, தேவனிடத்திலிருந்து நன்மை வருகிறது. எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து நன்மை வருகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா?
இந்த நன்மை, எனக்கு நன்மையை தேவன் தருகிறார். நன்மையாய் என் வாழ்க்கையை நடத்த விரும்புகிறார் தேவன். முதலாவது என் நன்மையினால் நிரப்ப விரும்புகிறார். என் வீடு நன்மையால் நிரம்பி இருக்க விரும்புகிறார். என் குடும்பம் நன்மையால் நிரம்பி இருக்க விரும்புகிறார். திருமணம் கூட தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு நன்மை. ஆமென். வசனம் சொல்கிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? பெண்கள் மட்டும் ஆமென் என்று சொல்கிறீர்கள். ஆண்கள் ஒருவர் கூட ஆமென் என்று சொல்லவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அது கிடைத்தது எனக்கு தீமை என்பதை போல நினைக்கிறீர்கள். மனைவியை கண்டடைகிறவன் எதை கண்டடைகிறானா? தேவனிடத்தில் தயம் பெற்றுக்கொள்கிறான். ஒருவேளை உங்கள் மனைவி இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவர்களை சரிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். உங்கள் கணவன் இப்படி அப்படி இருக்கலாம், கர்த்தர் அவர்களை சரிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர்கள் பலவீனமானவர்கள் தான், ஆனாலும் ஆண்டவர் அவர்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நேசியுங்கள், அவர்களை நேசியுங்கள். அவருடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களிடத்திலே அன்பு காட்டுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் சகிக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அது ஒரு நன்மை தானே? திருமணத்தை கொடுத்த நன்மை தானே? கணவனை கொடுத்தார், மனைவியை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், வாசலை கொடுத்தார், பணம் கொடுத்தார், வண்டி கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். நன்மையினால் வாயை திருப்தியாக, நன்மையினால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு எத்தனை பேர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும். அவர்தான் என்னுடைய மேய்ப்பர். நான் நல்ல ஆடாக இருந்தால் சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். யோவான் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்வாராம்? ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறாராம். ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பரை நாம் பெற்றிருக்கிறதற்காக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யோவான், வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆமென். அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். ஆமென். ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஆடுகளை அறிந்திருக்கிறார், ஆட்டினுடைய பெயரை அறிந்திருக்கிறார். ஆட்டிற்கெல்லாம் அந்த சைட்லலாம் பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த சவுத் சைட்லலாம், தெற்கு பக்கம்லாம் ஆடுகளுக்கெல்லாம் பெயர் வைப்பாங்க. எங்கெல்லாம் கூட ஆடுகளுக்கு சிலருக்கு என்ன பண்ணுவாங்க? பெயர் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த ஆடு, அந்த மேய்ப்பன் அப்படி கூப்பிடும்போது திரும்பி பார்க்கிறது. இந்த ஆடுகள் இங்கே என்ன பண்ணுகிறது? அடங்காமல் இருக்கிறது, கீழ்ப்படியாமல் இருக்கிறது. ஆனால் அந்த ஆடு என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், 4ஆம் வசனம் கடைசி பகுதி, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆமென். நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்தால்தான் அவருக்கு பின்னால் செல்ல முடியும். ஆண்டவருடைய சத்தம் என்னான்னு கேட்கணும். காலையில் எழுந்து கேட்கணும், அப்பா உங்க சத்தம் எனக்கு வேணும்பா. காலையில் எழுந்து வேதாகமத்தை திறந்தால் தான் சத்தம் கேட்கும், சும்மா இல்லை. ஆண்டவருடைய சத்தத்தை ஆடு கேட்கிறது. 7ஆம் வசனம், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 9ஆம் வசனம், நானே வாசல், என் வழியாய் பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமுமாய் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆகவே கர்த்தர் நம்முடைய மேய்ப்பலாய் இருந்தால்தான் நாம் உள்ளும் புறமுமாய் நன்மைகளை கண்டடைய முடியும், உள்ளும் புறமுமாய் மேய்ச்சலை கண்டடைய முடியும். அப்போ தேவனின் மேய்ப்பராக இருக்க வேண்டும். அவர் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு நீ இன்றைக்கு செவி கொடுப்பாய் என்றால் எல்லாம் வந்து உன்மேல் பலிக்கும். ஒரு சபைக்கு வருவதனால் அல்ல ஆசீர்வாதம், சபைக்கு வந்து உட்காருகிற நீங்கள் உண்மையாய் கர்த்தருக்கு செவி கொடுப்பதினால் தான் ஆசீர்வாதம் வரும். பிரியமானவர்களே, அது இல்லாத பட்சத்திலே, தேவன் உங்களுக்கு ஒரு மேய்ப்பனாய் இருந்து உங்களை வழிநடத்தாத பட்சத்திலே நீங்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அடுத்ததாக சொல்ல கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். நன்மையும் கிருபையும் என்னத்தை, நான் அது பின்னால போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆண்டவர் பின்னால போனா ஆசீர்வாதம் என் பின்னால வரும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் ஆண்டவர் பின்னால போனா ஆசீர்வாதம் என் பின்னால வரும். ஹல்லேலூயா. If I go after God, blessings will come after me. ஆண்டவர் பின்னால நான் போனா ஆசீர்வாதம் என் பின்னால வரும். இதுதான் ரகசியம் வாழ்க்கையில். நம்ம ஆண்டவரை முன்னால் விட்டுடணும். ஆண்டவரை நீங்கள் போங்கப்பா, நீங்கள் முன்னால் போங்க, நீங்கள் போய் குடும்பத்தை நடத்துங்க. என்னால் முடியல, சமாளிக்க முடியல, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, மனைவியை சமாளிக்க முடியல, புருஷனை சமாளிக்க முடியல, ரொம்ப பயங்கரமாக இருக்குது, என்னால் முடியல ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரை முன்னால் விடுங்க, அவர் போய் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். இப்போ கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கும் பொழுது நன்மையும் கிருபை என்னை தொடரும். அடுத்ததாக கிருபை. ஆமென். கிருபை அளவில்லாதவருடைய அன்பு. வேதம் சொல்லுகிறது, 136ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. mercy is mercy endures forever. அவருடைய கிருபை எப்பவுமே நிலைத்து இருக்கிறது. அந்த கிருபையினால தான் நீங்க உயிர் வாழறோம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொன்னது, கிருபையினால தான் இங்கே இருக்கிற.
அவர் கிருபை. ஆமென். கிருபை என்பது அவரிடத்திலிருந்து வருகிற ஊற்றெடுக்கின்ற அன்புதான் கிருபை. அந்த கிருபைக்கு எந்த விதமான நாம் எதுவும் அந்த கிருபைக்காக போராட வேண்டியதோ அல்லது அந்த கிருபைக்காக நாம் ஏதாவது ஒன்று செய்வதோ அல்ல. அந்த கிருபை நமக்காய் வைக்கப்பட்ட கிருபை. காலைதோறுடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அவரை தேடுறவன் அந்த கிருபையை வாங்கிப்பான். அவர் சமூகத்தில் போய் நிற்கிறவன் அந்த கிருபையை பெற்றுக்கொள்வான். தாழ்மையாக இருக்கிறவனுக்கு அந்த கிருபை கிடைக்கும். தாழ்மையுள்ளவருக்கு தேவன் கிருபையை வாரி வழங்குவார். ஆமென். பெருமையுள்ள பயலுக்கிட்ட ஆண்டவர் போகவே மாட்டார். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்களேன். என்றைக்கு பெருமை திமிரு ஆணவம் அகங்காரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் தூரத்தில் தான் நிற்பார். தாழ்மையாக இருக்கிறவன் பக்கத்திலேயே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாழ்மையாக இருக்கிறவனை தட்டி கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாழ்மையால் வாரி வழங்குவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் தாழ்மையுள்ளவரோடு நீங்கள் செய்த தாழ்மையான குணம் வரும். ஆமென். காக்காவோட சேர்ந்தா காக்கா குணம் வரும். புறாவோட சேர்ந்தா புறா குணம். ஆமேன்னு சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீ யார் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன். நீ கூட்டாம யாருன்னு சொல்லு, டக்குன்னு சொல்றாங்க. அது கூட கூடிக்கிறியா, அது அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி தான் நீ இருப்பேன்னு. அதனால தான் யோபு சொல்றார், நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால உமக்கு நன்மை வரும். யாரோட பழகி இருக்கணும்? யாரோட பழகி இருக்கணும்? ஆண்டவரோட பழகி இருக்கணும். ஆண்டவரோட பழகணும். இன்றைக்கி அதிகமாக எங்கே பழகிறோம்? செல்ஃபோனில் தான் பழக்கம், வாட்ஸ்அப்பில் தான் பழக்கம், என்னம்மா இன்ஸ்டாகிராமில் தான் பழக்கம். ஆனால் ஆண்டவரோட என்ன இல்லை, பழக்கம் இல்லை. பிள்ளைகளுக்கு பக்தினா போர் அடிக்குது, சர்ச்சுக்கு வர மாட்டேங்குது. இப்போலாம் அடுத்த வருஷத்தை பாரு எழுதினுருக்கேன். இப்போ அடுத்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகள்லாம் ரொம்ப வித்தியாசம் மாடர்னாக இருப்பாங்க போல இருக்குது. இப்போவே அடக்க முடியல சிலர்லாம். வர காலத்தில் எல்லாரும் செல்ஃபோன் எடுத்துன்னு வருவான் போல இருக்குது. பிரசங்கம் பண்ணுற பாஸ்டே செல்ஃபோனில் பண்ணுவார் போல இருக்குது. எல்லாம் கிருதா தலையோடு வருவான் பொழுது, பாதி பேண்ட்டில் வருவாங்க போல இருக்குது. சகோதரிகள்லாம் நைட்டியில் வருவாங்க போல இருக்குது. காலம் மாறிடும் போல இருக்குது. முக்காடு கேட்டெலாம் பறந்துடும் போல இருக்குது. எல்லா முக்காடையும் தூக்கி போட்டு வந்துடுவாங்க போல இருக்குது. புரியுதா? எல்லோரும் வித்தியாசமாக இருப்பாங்க போல இருக்குது. எப்படி இருக்குன்னே உலகம் பயங்கரமாகுது, பயமாகுது. சரியா? பையனை ஏன்டா பைபிள் எத்தனாலும் கேட்டதுனா பண்ணுறோம் பொழுது பாஸ்டர். ஏன்னா அந்த மாதிரி காலத்தில் நம்ம வந்துருக்குறோம். வாதியார் அப்படி தான் கேட்டாராம், ஏன்டா அப்படி முடி வெட்டின்னு வரேன்னு சொல்லி. என்ன பண்ணிட்டானா வாதியாரியே? அமைதியாக சொல்லணும். பசங்க பார்த்து கேட்டுனே இருக்கிறாங்க. அப்போது இப்போ இந்த நாட்களில் அறிவுரை யாருமே விரும்புறதில்லை, யாருக்குமே அது பிடிக்கல. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் முன்னால் போகணும், அவர் பின்னால் நீ போகணும். அவர் இங்கே போகாதனா போகக்கூடாது, இங்கே வானா வரணும், இங்கே அமருன்னா அமரணும், இங்கே உட்காருனா உட்காரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க கூட கூடாதுன்னா கூடக்கூடாது. ஆமேன். அவங்க கூட போகணும். ஆமேன். ஆண்டவரோட சமூகத்தில் உட்காரணும், உட்காரணும். ஆமேன். இது வேணாம், உனக்கு இது உனக்கு பிடிக்காத காரை எனக்கு பிடிக்காத காரை விட்டுனா விட்டுணும். அல்லேலூயா. உலகத்தான போல் நம்ம இருக்கக்கூடாது. உலகத்தான் செய்கிறத நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அவனுக்கு நமக்கு வித்தியாசம். சிலர்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது தான் மாற்றம். மற்றபடி அவங்க வாழ்க்கையில் அவங்க சுபாவத்தில் உலகத்தாரை போலவே இருக்கிறாங்க. உலகத்தார் என்னெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் செய்கிறானோ அதெல்லாம் செய்கிறது. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீ ஆண்டவருக்கான ஒரு நல்ல செல்ல பிள்ளையாக இருக்க முடியாது. நீ கொல்ல பிள்ளையாவும் வெள்ளை பிள்ளையாவும் நல்ல பிள்ளையாகவும் தான் இருப்ப. நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னால் விட்டு புறப்பட்டு ஆபிரகாமை போல விட்டு புறப்பட்டு வந்தால் தான் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியும். சொந்தக்காரங்களை பிரியப்படுத்த, பக்கத்தில் இருக்கிற அக்கத்தில் பிரியப்படுத்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் அது இது பண்ணக்கார வேஷம்லாம் போடக்கூடாது. கர்த்தருக்காக வாழணும்னா வாழணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். சும்மா எல்லாவற்றையும் கர்த்தர்ப்பா உண்மையாய் செவி கொடுக்க வேண்டிய எல்லாம் சொல்ல உண்மையாய் செவி கொடுக்கணும். சும்மா செவி கொடுக்குற மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை. அதனால தான் இன்றைக்கி ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களில் இல்லை. காரணம் என்ன? உண்மையாய் செவி கொடுக்குற மாதிரி ஒரு பாஸ் நாங்கள் பண்ணுறோம். எத்தனை பிரசங்கம் கேட்டுட்டோம். இதுவரெல்லாம் நீங்கள் வந்த வயசுலேருந்து இதுவரெல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு வருஷத்தில் 50 வாரம்னு வச்சிங்களா, 54 வாரம் கொஞ்சம் பிரசங்கத்தை கேட்டு யோசித்து பாருங்கள். இத்தனை வருஷம் வந்துக்கிறீங்க, எத்தனை வருஷம் போட்டு ஒரு 20 வருஷம் போட்டு ஒரு 54 பிரசங்கத்தை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்குன்னு உங்களுக்கு கணக்கு வரும். அதில் எவ்வளோ நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னு பார்த்தா ஒரு 10% கூட இருக்காது. கிருபை என்னை தொடரும். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை வைத்த கிருபை என்னை தொடரும். ஆமென். எத்தனை பேர் கிருபை தொடரணும்னு விரும்புகிறீங்க? நன்மை கிருபை என்னை தொடரணும். அல்லேலூயா. கிருபை இருக்கிறது, அது தேவனால் நமக்கு பொழியப்பொருள் அருள் கொடையாக இருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். காலைதோறுடைய கிருபையில் இருக்கிற ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுது. ஆமென். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. 131 சங்கீதம் ஃபுல்லாக அதில் எனக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப மையமான வசனம், தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் கையை தட்டியமோ ஓஹோ ஹalleluya. தாழ்வில் என்னை நினைத்தவர் என்ன பண்ணுங்க, துதியுங்கள், அவர் கிருபை என்ன பண்ணுது, என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மள என்ன பண்ணார் ஆண்டவர் நினைச்சார். எல்லாம் சொல்லுங்க, தாழ்வில் நினைச்சாருங்க. பக்கத்தில் உங்களுக்கு பார்த்து தாழ்வில் நினைச்சாருங்க. அதனால அவருடைய கிருபை எப்படிப்பட்டதான், தாழ்வில் நினைக்கிறார்.
கிருபைன்னா ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் உயர்வில் இருந்தால் தான் நம்ம நினைப்பானுங்க. ஆனால் தெய்வம் மட்டும்தான் தாழ்வில் இருந்த நம்மளை நினைச்சார். அது பேர் தான் கிருபை. உலகம் எப்படி நினைக்கும்? நம்ம படிச்சிருக்கணும், பட்டம் பெற்றிருக்கணும், பணம் இருக்கணும், வசதி இருக்கணும், நிலம் இருக்கணும், ஆஸ்தி இருக்கணும், நமக்கு எல்லா வசதியும் இருந்தால் தான் நம்மளை நினைப்பான். நம்ம அவனுக்கு உதவி செஞ்சால் தான் நினைப்பான். அவனுக்கு ஏதாவது காரியத்தை பண்ணி நின்னா தான் நினைப்பான். உங்களெல்லாம் சகிக்கிறதுக்கு எனக்கு கிருபை வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது கிருபை ஸ்தோத்திரம். இப்போ கிருபை என்னென்ன இதெல்லாம் இது மாதிரிலாம் சமாளிக்கணும். சரியா? கிருபை. அப்போது எதனா சொல்லிட்டோம்னா என்ன ஆகிடும்? பேரண்ட்ஸுக்கு கோவம் வந்துடும். அதை சகிக்கிறதுக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். சரி. அப்போது கிருபை என்னன்னா தாழ்வில் இருந்த என்ன நினைக்கிறது தான் கிருபை. தாழ்வில் என்ன யாரும் நினைக்க மாட்டான். என் வீடு ஓலையாக இருக்குது, குடிசையாக இருக்குது, என் வண்டியில் ஓட்ட வண்டி வச்சுருக்கிறேன், ஒன்றுமே இல்லாத ஓட்டாண்டியாக இருக்கிறேன் அப்படின்னா யாரும் என்ன நினைக்க மாட்டான். நினச்சவங்க கூட மறந்துடுவான். ஆனால் தெய்வம் மட்டும்தான் தாழ்வில் என்னை நினைக்குது. அந்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. அவர் தான் தாழ்வில் என்ன நினைக்கிறாரு. எவ்வளோ ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கணும், எவ்வளோ சோத்திரம் செலுத்தணும். அல்லேலூயா. தாழ்வில் நினைச்ச தெய்வமே நமக்கு நன்றிப்பா சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே சொல்லு. நன்றி ஆண்டவரே. ஆடுகளின் பின்னால் நான் அலைஞ்சு நிறந்தேன், என்ன தேசத்துக்கே ராஜாவாக மாற்றினீங்க. பாருங்க, மனுஷன் அப்பா கூட இன்னொரு பிள்ளை இருக்கிறான்னு சொல்லவே இல்லைங்க. உங்கள் வீட்டில் ஒரு ராஜாவை எடுக்க போகிறாரு ஆண்டவர் அப்படின்னா வாட்டு சாட்டமானவன் வரான், வாட்டு சாட்டமான மக்கள் வராங்க, தாவீதோட அண்ணன்களாம் வராங்க ராஜாவா ஆகிறதுக்கு. அப்பா கூட சொல்லலை. ஒரு பையன் இருக்கிறான் தாவீது, ஆடு மேய்ச்சி லாஸ்ட்ல தான் சொல்றாரு. இப்போ உலகம் பார்க்கிற தகுதி தாவீதிடத்தில் இல்லை. அப்படி பார்த்தால் தாவீதை ராஜாவாக்க முடியாது. ஏனென்றால் உலகம் எதிர்பார்க்கிற தகுதி அவரிடத்தில் இல்லை. ஆனால் தேவன் எதிர்பார்த்த ஒரு தகுதி, உத்தமமான இருதயம் அவரிடத்தில் இருந்தபடினாலே ஆண்டவரை ராஜாவாக மாட்டார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய பிரியன் ஒன்று இருக்குங்க. நீங்கள் பாருங்களேன், பிரியன் ஒன்று இருக்கு. அது எப்படின்னா, எல்லாரும் கவனிங்களேன், இன்டர்வியூக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆனால் உங்களோட திறமைசாலிலாம் வந்திருந்தாலும் உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. அது என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் நல்லவங்க, உத்தமவங்க, மேன்மையானவங்க அப்படின்றது இல்லை. ஆண்டோடைய பிரியம் உங்கள் மேலே இருக்குது. ஆண்டோடைய ரெக்கமெண்டேஷன் அவங்க கண்ணில் கிடைச்சிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கூட இருக்கிறவங்க தலையை பிச்சுப்பான். ஐயோ என்னடா அது, நம்ம நல்லா டேலண்டடாக இருக்கிறோம், நல்ல இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குது. ஆனால் இவங்களை செலக்ட் பண்ணிட்டாங்களான்னா அதுதான் பிரியம். பிரியன்றது என்ன தெரியுமா? தேவன் என் மீது வைத்திருக்கிறதான ஒரு அன்பு. அது யார் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியாது. அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியாது? லெட்டர் கொடுக்க முடியாது. லெட்டர் கொடுக்க முடியாது. லெட்டர் கொடுத்தவங்க எல்லாரும் செலக்ட் ஆக மாட்டான். நான் செலக்ட் ஆகிட்டு இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபை. அவருடைய கிருபை என்னை செலக்ட் ஆக வச்சிருச்சு. அவருடைய கிருபை தாவீதை ராஜாவா உயர்த்திடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிருபை உயர்த்துகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த கிருபை? எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும்? இந்த கிருபை எத்தனை பேர் சுதந்திரிக்க விரும்புறீங்க? அப்போ கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கும் பொழுது எனக்கு எது தொடரும்? நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இரண்டாவது இரட்டை ஆசீர்வாதம். சங்கீதம் 122 சங்கீதம் 7 வசனம். 122 சங்கீதம் 7 வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் சுகமும் இருப்பதாக. 122 சங்கீதம் 1 வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போ 7 வசனம் திரும்ப வாசிங்க. உன் எருசலேமே உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், எருசலேமே உன் அரண்மனைக்குள்ளே சுகமும். முதல் இரட்டை ஆசீர்வாதம் என்ன? நன்மை கிருபை. இன்னொரு இரட்டை ஆசீர்வாதம் என்ன? சமாதானமும் சுகமும். எத்தனை பேருக்கு சமாதானமும் சுகமும் வேண்டும்? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்ல, சமாதானமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சமாதானமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா? அதுக்கு தான் நம்ம ஊர்ல கேட்டுரும், நல்லா இருக்கிறீங்களான்றோம். என்னது? அப்போ நம்ம நல்லா நிறைய இருக்கிறோம், நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்போம். அந்த வார்த்தை நமக்கு பழகிடுச்சு. என்னங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். அப்படி தானே கேட்குறோம், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு. அவனை கொஞ்சம் அடக்குப்பா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பராக்கிரமசாலியா இருக்கிறான் அவன். சார், அப்போ கர்த்தர் சொல்ற காரியம் என்னன்னா, சமாதானமும் இரட்டை ஆசீர்வாதம். God gives you peace and prosperity. பாருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும். சமாதானம் இல்லைன்னா என்ன சம்பாதிச்சாலும் ஒன்றே இல்லை. சமாதானம் இல்லைன்னா ஆமேன் போடுறாங்க வர சகோதரிக்கு. கர்த்தர் நல்லவரே. ஆமேன்.
அவங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க தூங்கிடுவாங்க போல இருக்கு, அதனால போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானமும் சுகமும். சமாதானம் இல்லாமல் இருக்கின்ற குடும்பம், நிம்மதி இல்லாமல் இருக்கின்ற குடும்பம், எத்தனை ஆயிரம், எத்தனை கோடி, எத்தனை பணங்களை சேர்த்தாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு நிம்மதி இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியே கிடையாது, சமாதானம் இல்லை. நான் உங்களை பார்த்து இன்றைக்கு கேட்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு மகிழ்ச்சியாக வந்தீர்களா? இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக வந்ததாக கையை தூக்குகிறீர்கள், அல்லேலூயா என்கிறீர்கள், ஆமென் என்கிறீர்கள். உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை என் பரிசுத்த ஆவியானவர் தேவன் அறிகிறவராக இருக்கிறார். உங்களை உன் அம்மாவும் அப்பாவும் அடித்து அடித்து எழுப்பி நீ ஆலயத்துக்கு வந்தாயா? உன் கணவன் உன் மனைவி உன்னை போட்டு அலட்டி 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 உன்னை தள்ளி கொண்டு வந்தாளா? அல்லது உன் மனைவியை நீ இழுத்து இழுத்து கொண்டு வந்தாயா? இல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகள் பெற்றோர்களையும் இழுத்து கொண்டு வந்தீர்களா? என்னை அழைத்து வர சொல்ல இழுத்து கொண்டு வந்தீர்கள் என்று சொல்ல போகிறீர்களா? இப்படி நடக்கிறது சில குடும்பங்களில். அப்பாவுக்கு விருப்பம் இல்லை சர்ச்சுக்கு வர, அம்மா போட்டு வாட்டுறாங்க. அம்மாவுக்கு விருப்பம் இல்லை, அப்பா போட்டு வாட்டுறாரு. குழந்தைகளுக்கு விருப்பம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நல்ல ட்ரைனிங் இல்லை. ஒரு ஸ்கூலுக்கு ஒரு தாய் தன் குழந்தையை ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்றால், ஒரு சபைக்கு அந்த தாய் தன் குழந்தையை ஆயத்தப்படுத்தவில்லை என்றால் அந்த தாயும் தகப்பனும் தோல்வி அடைந்தவர்களாய் மாறிவிடுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வழிகாட்ட வேண்டுமே, நேரத்தோடு நாம் வரவில்லை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நடைமுறையிலே வழிகாட்டாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி அடித்து அடித்து வழிகாட்டினால் அந்த பிள்ளை ஒருபோதும் மதிக்காது, ஒருபோதும் உன்னை மரியாதை கொடுக்காது. அது வளரும் போது சொல்லும், நீயே இப்படி இருக்கிறாய், நான் எப்படி போவேன் என்று அந்த குழந்தை சொல்லும். ஆகவே பேசுவதினாலோ அடிப்பதினாலோ ஒழுக்கத்தை கொண்டு வந்து விட முடியாது. நாம் வாழ்கிற வாழ்க்கையினால் தான் ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தகப்பனாக நீ நேரத்தோடு சபைக்கு வந்தால் தான் உன் பிள்ளை அதை பார்த்து அது சொல்லாமலே சபைக்கு வருவதற்கு ஆயத்தமாகும். ஒரு தாயாக நீ சரியான நேரத்துக்கு எழுந்தால்தான் அந்த குழந்தை சரியான நேரத்துக்கு எழும்புவதற்கு அது ஆயத்தமாக இருக்கும். நானே சோம்பல் உள்ளவளாக சபைக்கு வருவதிலே சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருப்பேன் என்றால் என் குழந்தை வளர்கிற நாட்களில் அதற்கு ஆபத்து இருக்கிறது. தேவ சமூகம் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு என் குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது, வாருங்கள், அல்லேலூயா, வாருங்கள், ப்ளூரல், ஆமென், வாருங்கள் என்று சொன்னபோது நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருந்தோம். வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், அப்பா வாங்க, அம்மா வாங்க, ஐயா வாங்க, எல்லாரும் வாங்க சபைக்கு, நீ இரு நான் போகிறேன் சர்ச்சுக்கு. இதெல்லாம் கெட்ட பழக்கம், இட்ஸ் a bad habit. இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தில் வெளியே வாங்க முதல்ல. இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையோட ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது. ஏம்பா நீ போயிட்டு வந்துரு சர்ச்சுக்கு, நான் அப்புறம் வரேன், அப்படி இல்லை. ஒரு சபை என்றால் தேவனை ஆராதிக்க வருகின்ற இடம். இது கல்யாணம் அல்ல. ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு நாம் ஆயத்தமாவதற்கு இந்த இடத்திலே நாம் நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு பேசி கொண்டிருந்த இதை நீ சரிபடுத்தி கொண்டால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். சமாதானம் குடும்பத்தில் இல்லை, குடும்பத்தில் சுகமும் இல்லை, ஆரோக்கியம் வாழ்க்கை இல்லை, போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, நிம்மதி இல்லை. வீட்டுக்கு வர எனக்கு பிடிக்கவில்லை, வீட்டுக்குள்ள வந்தாலே பிரச்சனை, வேலைக்கு போயிடலான்னு இருக்குது, வேலையிலேருந்து வரத்துக்கே எனக்கு விருப்பம் இல்லை, சமாதானம் வீட்டுக்குள்ள இல்லை. ஏன் இல்லை? தேவ சமூகத்தை நாடாது போயிருக்கிறீர்கள். எருசலேம் என்று சொல்லும்போது அது ஆலயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். எருசலேம் என்றால் ஆலயத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயத்துக்கு அடையாளம். ஏனென்றால் அங்கேதான் ஆண்டவருடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும்போது மகிழ்ச்சியாய் ஓடி வர வேண்டும். பிள்ளைகளுக்கு வெறுப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சியாக வந்தீர்களா இன்றைக்கு என்பதை தேவன் அறிவார். அடித்து பிடித்து கொண்டு ஓடி வந்தீர்களா? தேவன் அறிவார். பிள்ளைகள் தூங்குகிறாள் விட்டு விட்டு நீ மட்டும் வந்திருந்தால் ஒரு தகப்பனாக தாயாக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நீ கணக்கு ஒப்புவித்து தான் ஆக வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை நீ தேடுவாய் என்றால், ருசி பார்த்தது உண்டானால் நீ நிச்சயமாய் தேவ சமூகத்துக்கு நேரத்தோடு வருவாய். இதுதான் சத்தியம். நான் உன்னை கரப்படுத்தவில்லை, குற்றப்படுத்தவில்லை, வேதனைப்படுத்தவில்லை. சத்தியம் இதுதான். நீ ருசி பார்த்தது உண்டானால், எப்படி 11 மணிக்கு மேல கூட பிரியாணி சாப்பிட முடிகிறது? காரணம் என்ன? ருசி பார்த்து விட்டாய். 11:30 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும், ஏனென்றால் ருசி பார்த்து விட்டாய். நாளைக்கு சாப்பிடலாம் டைம் ஆச்சுன்னா கேட்குறோமா? நான் கேட்குறேன், கேட்குறோமா அப்படி நான் கேட்குறேன், கேட்குறோமா? 11 மணி ஆனா 12 மணி ஆனா எங்க இருந்து அந்த மாதிரி ஒரு ருசி? காரணம் நமக்கு தெரியுது.
ரசம்னா பக்கமே போக மாட்டோம். ஆனால் அதுன்னா பக்கம் 12 மணி ஆனாலும் சாப்பிட்றோம். இப்போலாம் நைட் பிரியாணி வந்துக்குதான், பாழா போச்சு நாடு. என்ன பிரியாணியா? நைட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றான். 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றாங்களாம். அவ்வளவும் மரணம் தான், அவ்வளவும் பயங்கர விஷம்தான். 11 மணிலேருந்து 4 மணி வரலும் உன்னுடைய உள்ளே இருக்கிற உறுப்பெல்லாம் ஸ்டாப் ஆகிடுது. நைட்டு 11லேருந்து 4 மணி வரலும் உன்னுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் இயங்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரைக்க வேண்டிய வேலையை அது செய்ய விரும்பாது. கல்லீரல் செய்ய வேண்டிய ஜீரண வேலை, நுரையீரல், மண்ணீரல் எல்லாம் அமைதலாக ஆகிடும் நைட்டில். அப்படி இருக்கும்போது நீ போய் எடுத்தும் போய் சாப்பாடை கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? குப்பை பையில் வாங்கி போடுற மாதிரி தான் போய் நிற்கும். நீ நினைக்கக்கூடாது நல்ல டேஸ்ட்டாக, வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அது ஆரோக்கியத்துக்கு நல்லதே இல்லை. 11லேருந்து 4 மணி நேரம் எல்லாம் லாக் ஆகிடுது உள்ளவே. அது சொல்லிடுது, நான் எனக்கு வேணாப்பா, நோ நோ ஆஹா, நம்ம விடுறதில்ல. காலைல மூச்சு அடிச்சிடும், இப்பயே வறுத்துக்கிறது சாப்பிடுன்னு. அப்போ அந்த ருசி வாயை கட்டுப்பாடு பண்ண முடியல. ருசி கர்த்தர் மேலே அந்த ருசி இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், சொல்லுங்க. கர்த்தர் மேலே ருசி இருந்தால் என்ன பண்ணுவோமா? என்ன பண்ணுவோம் சொல்லுங்களம்மா? ஒரு கல்யாண வீட்டில் சாப்பாடுக்கு பின்னால் இருந்து நின்று சாப்பிட்றோம்ல, சாப்பிட்றோமா இல்லையா? ப்ராக்டிக் நானும் சேர்த்து தான் சொல்கிறேன், யார் என்று சேர்த்து தான் சொல்கிறேன். சாப்பிட்றோமா இல்லையா? விட்டுட்டு வர மனசு வருதா? ஏன்னா 500 ரூபாய் வச்சுக்கிறோமே அப்படின்னு. எப்போலாம் நம்ம மைண்டு செட்லாம் எப்படி இருக்குது பாருங்க. ருசி பார்த்த பூனை ருசி பண்ணிடுச்சு. அது போல இயேசுவை யாரெல்லாம் தினமும் ருசி பார்க்குறாங்களோ அவங்களால சபைக்கு வராம இருக்க முடியாது. சபைக்கு நேரத்தோட வராம இருக்கவே முடியாது. கையத்தை சும்மா ஆண்டவர்கிட்ட வந்து ஏமாற்றக்கூடாது, ஜெனிவனாக இருக்கணும். எதனா கஷ்டம் வந்தால் உடனே ஆண்டவரை தேடுறது, ஜெபம் பண்ணுறது, உபவாசம் போடுறது, அப்புறம் இயல்பாகிடுறது. என்னது இது? வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இட் இஸ்? இதெல்லாம் கர்த்தர் பிரியப்படலை. இதெல்லாம் மாயமாலமாய் நம்ம செய்கிறதுனால ஆசீர்வாதம் வீட்டில் தங்கிறது இல்லை. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் ஆசீர்வாதங்கள் தங்கலை? நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், இன்னும் மேன்மையான இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் நம்ம மேன்மையான இடத்துக்கு போக முடியலையே. காரணம் என்ன? தேவ சமூகத்தை நம்ம வாஞ்சிக்கல. சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். அடுத்த வசனத்தை சொல்ற, எருசலேமே என் கால் எங்க போய் நின்னுச்சு? சொல்லுங்கம்மா, என் கால் எங்க போய் நின்னுச்சு? எருசலேமின் வாசல்ல போய் நின்னுச்சு. நீங்க நம்ம கால் எங்க நிக்குது? இங்க கொஞ்ச நேரம் நிக்குது, அங்க கொஞ்ச நேரம் நிக்குது, பார்க்குற இடத்தெல்லாம் நிக்குது. ஒரே ஒரு காரியம் கடைசி காலமா இருக்கிறது, கர்த்தரை நேசிக்கிறவர்கள் மட்டும்தான் தேவ ஆலயத்துக்கு வர முடியும், தேவனுடைய சத்தியத்தை கேட்க முடியும். சும்மா மாயமாலமா சபைக்கு வரவங்களால இந்த சபைனால ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. சும்மா குறைகளை சொல்லிக்கிட்டு, தப்புகளை சொல்லிக்கிட்டு, நம்மளாம் யாருங்க? நானும் ஒரு பாவி, நீங்களும் ஒரு பாவி. அல்லேலூயா. என்னை ரட்சித்த அதே இயேசு தான் உங்களையும் ரட்சித்தார். உன்னை பார்க்கும்போது எப்படி பார்க்க வேண்டும்? நான் எந்த நிலைமையில் இருந்தனோ அதே போல சகோதரி இருந்தார்கள், இயேசு அவர்களை ரட்சித்தார். அல்லேலூயா. ஏற்றத்தாழ்வுகள், உயர்வு தாழ்வு, பணம், பதவி, பட்டம், ஜாதி எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய சுவிசேஷம் வந்து எல்லாரையும் சமமாக்கி விட்டது. அல்லேலூயா. இதில் இங்கே பெருமைக்கும் மேட்டுமைக்கும் இடமில்லை. அப்படி இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமில்லை. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளும் அல்ல, அவர்கள் நரகத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். இங்கே நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இன்னும் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் கலெக்டராக கூட இருக்கலாம், ஆனால் கலெக்டராக இருந்தால் கூட எங்கே வந்து உட்காரணும்? தேவ ஆலயத்தில் அவர் வந்து உட்காந்து தான் ஆகணும், அவர் கிறிஸ்தவராக இருந்தா. ஆமேன். இங்கே நான் கலெக்டர் எனக்கு தனியாக சேர் போடுங்கன்னு அவர் கேட்கறது இல்லை, அவர் அங்கே தான் வந்து உட்கார்றார். அந்த தாழ்மை. ரூஸ்வெல்ட் என்கிறதான தியோடர் ரூஸ்வெல்ட் என்கிற ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இருந்தார், அமெரிக்கா ஜனாதிபதி. அவர் ஒரு வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராமல் இருக்க மாட்டார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு மகிமையை கொண்டு வர கர்த்தருக்கு மகிமையை கொண்டு. அல்லேலூயா. தியோடர் ரூஸ்வெல்ட் அவர்கள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தபோது, அவர் எவ்வளோ பெரிய ஒரு மனிதன். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உலக வல்லரசு நாடு. அதில் ஜனாதிபதியாக இருக்கிறது எவ்வளோ வேலைகள் இருக்கும், நமக்கே எவ்வளோ வேலை. அதனால தான் நாம் போய் விடுகிறோம். நாம் எப்படி தியோடர் ரூஸ்வெல்ட்டை விட பெரியவர்கள் நம்ம. அதனால தான் நம்ம வேலை, நம்ம ஞாயிற்றுக்கிழமையான போய் விடுகிறோம். நாம் சொல்ல, எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு வேலை வரவில்லை, எனக்கு அந்த வேலை இந்த வேலை, நான் தான் எல்லாம் செய்ய வேண்டும். நான் போகவில்லை என்றால் அங்கே கல்யாணமே நின்றுவிடும். நான் போகவில்லை என்றால் அங்கே எல்லாமே நின்று ஸ்தம்பித்து விடும். நான் போனால் தான் அங்கே எல்லாருக்கும் கரண்ட் வரும். தியோடர் ரூஸ்வெல்ட் என்ன செய்தார் தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் சபைக்கு அவர் போவார். அப்படி அவர் ஒரு வாரம் சபைக்கு போகவில்லை என்றால் ஃபோன் பண்ணி அந்த பாஸ்டர் கிட்ட சொல்வாராம், ஜனாதிபதி. கேட்டுக்கங்க எல்லாரும், எல்லாரும் கேட்குறீங்களா? வெளியேகிறெல்லாம் கேளு, மரியாதை கொடுக்க கற்றுக்குங்க.
தலைமத்துவத்தை மதிக்க கற்றுக்குங்க. அப்போ தான் மேலே கத்தர் கொண்டு போய். இல்லைன்னா எவ்வளோ சம்பாரிச்சாலும் என்ன பண்ணாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் மேன்மை வராது. தியோடர் ரூஸ்வெல்ட் சொல்கிறாரு. தியோடர் ரூஸ்வெல்ட்டை பற்றி சொல்கிறாங்க, அந்த ஜனாதிபதியை பற்றி. அவர் ஃபோன் பண்ணி சொல்வாராம், ஐயா பாஸ்டர், இந்த நாளில் இப்படிப்பட்ட அலுவல் நான் வர முடியலை. லெட்டர் எழுதி அனுப்புவாராம் பாஸ்டருக்கு. யார்? ஜனாதிபதி. அதனால தானே அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு பேசப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய பிரசன்னத்துக்கு 1008 கதைகளை சொல்லுகிறோம். ஏன் சபைக்கு வரவில்லை? ஒன்று என்ன சொல்லுவோம்? பலவீனம், சரி பரவாயில்லை. ஒன்று என்ன சொல்லுவோம்? ஊருக்கு போய்விட்டேன், நண்பரை பார்க்க போய்விட்டேன், நண்பனுக்கு உதவி செய்ய போய்விட்டேன். ஏன் சபைக்கு வரவில்லை? உங்கள் பிரசங்கம் பிடிக்கவில்லை, பாழாய் போனது. கடைசி வரை அது பிடிக்காமலே போகட்டும். நீயும் வாழ்க்கையில் முன்னேற போகிறதும் இல்லை. பிரசங்கம் பிடிக்கல, சபைக்கு வரலன்னு ஒரு ஆள் சொல்லுவாங்கன்னா அவர்கள் தேவனுடைய பிள்ளையா இருப்பதற்கு எந்த விதத்தில் தகுதியானவர்களாக இருக்கவே முடியாது. உலகத்தானை விட அவர்கள் மோசமானவர்களாக இருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். பக்கத்தவங்களை பார்த்து கேளுங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக வந்தீங்களா? மனம் சோர்ந்து வந்தீங்களா? மனம் வெம்பிக்குன்னு வந்தீங்களா? முறுமுறுத்துக்குன்னு வந்தீங்களா? சரியானது. அம்மாவை சொல்லுது ஒரு பாப்பா, சரியானது. தூங்கிருப்பு எழுப்புது பாரு என்ன. அம்மாவுக்கு மரியாதையே இல்லை. அம்மாவை ஆடு மாடை ஆக்கிடுது, அப்பாவை ஆடு மாடை ஆக்கிடுது. தூங்க விடுதுங்களா பாரு எங்கண்ணா? ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு நாள், அன்னைக்கே தூங்க விட மாட்டாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே நீ கர்த்தரையே தேடுற. இப்போ முடிஞ்ச உடனே என்ன பண்ண போற? போய் என்ன பண்ண போறோம்? இருக்கிறத சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவீங்கன்றதை நீங்க தான் சொல். மதியானமும் இருக்குது. மதியானம் முடிஞ்சு நடுவில் 3 மணி 4 மணி இருக்குது. அப்புறம் சர்ச்சுக்கு 6 மணி அதுக்கு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை முழுக்க என்ன இருக்குது. ஆனா தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு நம்ம அவ்வளோ சாக்கு போக்கு சொல்றோம். சொல்றேன், என் கால் போய் தேவனுடைய வாசல் அண்டையில் நின்றுச்சு. கால் எங்க விரைந்து ஓடணும் தெரியுமா? தேவ ஆலயத்தை நோக்கி விரைந்து ஓடி வர வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதுல தாங்க உங்களுக்கு சமாதானம். சிஸ்டர், குடும்பத்தில் சமாதானம் இல்லை. சமாதான காரணர் நீங்க தானே. பாட்டு பாடுறோம், எங்க சமாதான காரணர்? 1 கொரிந்தியர் 15:33 சொல்லுகிறது, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். என் வீட்டில் கலகம் வருகிறது, அதற்கு கலகத்துக்கு யார் தேவன்? அப்போது பிசாசு. சமாதானத்துக்கு தேவன் யார்? தேவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கணவன் மனைவி சர்ச்சு கிளம்புறீங்க, அப்பதான் பிசாசு ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வருவான். சின்ன பிரச்சனையை கொண்டு வந்து பெருசாக மாற்றுவான். ஒரு தண்ணீரில் பிரச்சனை வரும், ஒரு டீல பிரச்சனை வரும், சரியா? குழந்தைகளை ட்ரெஸ் பண்றதுல பிரச்சனை வரும். பவுடர் டப்பா எங்க வச்சுருப்பீங்க, அதுல பிரச்சனை வரும். எண்ணெய் டப்பா எங்க வச்சுருப்பீங்க, அதுல பிரச்சனை வரும். காலையில லெக்சர் ஆரம்பிச்சிடும், எடுத்த பொருளை வைக்க மாட்டீங்க, எடுத்த இடத்துல வைக்க மாட்டீங்க. அவன் என்ன சொன்னானா, எடுத்த இடத்துல வைக்க மாட்டேன். உன்னே எடுத்து போய் எங்கே எடுத்தனும்? வண்ணாரப்பேட்டையில் அங்கேயே வச்சிடறேன் அப்படின்னா. உன்னை அங்கே தானே எடுத்தேன், அங்கேயே வச்சிடுறேன்னு. எப்போ பார்த்தாலும் எடுத்த இடத்துல வைக்க மாட்டேன். என்ன உன்னை எங்கே எடுத்தனும் அங்கேயே எடுத்து வச்சிட, பரவாயில்லையா? நான் அது வேற இது வேற, எதுவாக இருந்தா என்ன, சின்ன வேலை தான், ஏதோ அது மாறி போச்சு. அதுக்கு ஒரே பிரச்சனை, அதுக்கு ஒரே சண்டை, அது ஒரு பெரிய பூதகமாக ஆயிடுது. பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை வீட்டில். சில பிள்ளைங்க அப்பா பிள்ளையா இருக்கும், சில பிள்ளைங்க அம்மா பிள்ளையா இருக்கும். சில ரெபேக்கால நேசிக்கும், சிலது என்ன பண்ணும், ஈசாக்கு சிலரை ஈசாக்கு ஒருத்தரை நேசிப்பான், ரெபேக்கா அவனை நேசிக்கும். ஈசாக்கு வாயு நல்லா சௌரா சாப்பிட்றதுக்கு யாரை நேசித்தான்? ஏசாவை நேசித்தான். ரெபேக்கா யாக்கோபு வீட்டை சுற்றி அவங்களே அம்மா பின்னாலே முந்தானி பிடிச்சினே சுற்றிட்டு வந்தான். அதனால அம்மாவை யாருக்கு பிடிக்கும்? யாக்கோபு. ஈசாக்குக்கு யாரை பிடிக்கும்? ஈசாக்குக்கு யாரை பிடிக்கும்? ஏசாவை பிடிக்கும். இஸ்மேலை பிடிக்குமா? ஏசாவை. ஏன் ஏசாவை பிடிக்கும்? வாய் ருசியாக மான் கறி கொக்கு கறிலாம் அடிச்சுன்னு வந்து என்ன பண்ணுவான்? வனசஞ்சாரி, வனத்தில் போவான், என்ன கிடைக்குதோ மானெல்லாம் எடுத்து வந்து கொடுப்பான். ரொம்ப சந்தோஷம் யாருக்கு? அப்பாவுக்கு. அதனால் அப்பா புள்ள அம்மா புள்ள ரெண்டும் தனித்தனியாக போச்சு கடைசியில். நீங்கள் ஒரு குடும்பத்தில் பார்த்தா அப்பா புள்ள அம்மா புள்ள. எனக்கு அப்பாவை பிடிக்கவே பிடிக்காதுன்னு அம்மாவே வளர்த்து விடுது. இப்போ கேட்டு பாருங்களேன், இதுக்கு யாரும் பிடிக்குமா பாருங்க. கேளுங்க. அப்பா தான் பிடிக்கும். இது கேளுங்க, அம்மாவை தான் பிடிக்கும். பத்தியா என்னதான் பிடிச்சிக்குதான், அதில் ஒரு சந்தோஷம். அப்படி சொல்லக்கூடாதுப்பா. அப்பாவும் அம்மா, சரி அப்பா வீட்டில் அதிகமாக இருக்கிறதில்ல, இதெல்லாம் சொல்லி தரணும். நம்ம தான் கட்சி ஆரம்பிச்சிடுறோமே, அப்பா கட்சி அம்மா கட்சி. இன்னும் கொஞ்ச நாள் கொடியை பறக்க விட்டுருவோம் போல இருக்கு. அம்மா கட்சி ஒரு கட்சி, அப்பா கட்சி ஒரு கட்சின்னு. நான்
குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை சொன்னேன், நீங்கள் வேற மாதிரி நினைக்காதீங்க. சமாதானம் இல்லை. ஏன் இல்லை? தேவனுடைய சமூகத்தில் போய் கால்கள் நிற்கிறது இல்லை. தேவ சமூகத்தில் போய் தேவனுடைய வார்த்தையை கேட்கறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போங்கிற மகிழ்ச்சி இல்லை. நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு நல்லா அழுத்தி இன்னைக்கு பாருங்க, நீங்கள் ஏன் எதற்காக சபைக்கு வரீங்கன்றத உங்கள் மனசாட்சி பேசும். மகிழ்ச்சியாக வரீங்களா? கடவுளுடைய வார்த்தை நீங்கள் பேச போகிறாரு, என்னை சரிப்படுத்தி கொள்ள போகிறேன், அந்த ஆர்வத்தோடு வரீங்களா? என்ன மொக்க போட போகிறாரோ, 10 ஆச்சு. என்ன மொக்க போட போகிறாரோ, 10 ஆச்சு. இன்னும் 10:40 ஆச்சு. 3 குறிப்பு எடுத்தேன், 2 குறிப்பு தான் முடிக்கிறேன். 3வது குறிப்பை பாத்தியா சொல்லிட்டான். பாத்தியா? அப்போ எவ்வளோ பசங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க பாருதுல. என்ன சொல்கிறான்? தொடரும். நான் சொல்லலை தொடரும்னு, கேட்டுக்கொண்டிருக்கிறவன் தொடரும். பரவாயில்ல, தொடரும்னு சொன்னானே, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த வாராச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், தொடரும் பார்க்கலாம். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடரும்னு சொன்னாங்களா ஆண்டவரே, இதோட முடியும்னு சொல்லலையே, அதுக்காக நன்றி ஆண்டவர். ஸ்தோத்திரம். வெரி குட். அப்போது சமாதானமும் சுகமும். வீட்டில் சமாதானம் இல்லையா? தேவ சமூகத்தை தேடு, தேவனுடைய ஆலயத்தை தேடு. கதவு நிலையருகே வந்து காத்துரு, நித்தம் காத்துரு, தேவ சமூகத்தில் காத்துரு, விழித்திரு, செவி கொடு. சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். சமாதானம் இருந்தால்தான் நீ சம்பாதிக்கிற பணம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். சமாதானம் கணவன் மனைவிக்கு இருந்தால்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக உங்கள் பிள்ளைகளை ஆரோக்கியமாக நடத்த முடியும். இந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார், சமாதானம் நதியை போல பாய்ந்து ஓடும். எப்பொழுது என்னுடைய கற்பனைகளுக்கு நீ செவி கொடுப்பாயானால் உன்னுடைய வீட்டிலே சமாதானம் நதியை போல பாய்ந்து ஓடும். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கையை தட்டினா நல்லா தட்டிடணும். ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் எப்படி ஓடுமா? எப்படி ஓடுமா? எத்தனை பேருக்கு சமாதானம் நதியா ஓடணும்? எத்தனை பேருக்கு சமாதானம் நதியா ஓடணும்? கையை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே என் குடும்பத்தில் சமாதானம் நதியா ஓடணும். 48:18 ஏசியா வாசிங்க. 48:18 ஆயன். 48:18 ஏசையா ஆயன். நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதான நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ற, என் கற்பனையை கவனிச்சா உனக்கு சமாதானம் நதி போல ஓடும். எத்தனை பேர் வீட்டில் நதி போல ஓடணும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நதியை போல ஓடுமா? எப்ப? என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றார், நான் சொல்ற கற்பனைகளை, என் விதிமுறைகளை நீ கவனிச்சு அதன்படி செஞ்சேனா உன் வீட்டுக்குள்ள சமாதானம் நதி போல பாயும். அதோட அர்த்தம் என்ன? நிறைவான சமாதானம். நீ மட்டுமல்ல, அந்த நதி பாயும் பொழுது அதிலே மொண்டு குடிக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை போல உன் வீட்டிலே சமாதானம் பருகி ஓடினால் மற்றவர்களுக்கும் அது மகிழ்ச்சியை தருகிறதா இருக்கும். இன்றைக்கு ஆண்டவரே, நான் உம்மை தேடி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. சமாதானத்தின் தேவன் நீர் என்னோடு கூட இருப்பீராக. சமாதானத்தினால் என்னை நிரப்புவீராக. ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையோட உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுது? அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது. இன்னைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானம் இல்லாமல் ஏன் வந்திருக்கிறீர்களோ? உங்கள் கணவன் கொஞ்சம் முடக்கு பிடிக்கிற துஷ்டனா இருப்பார் என்றால் மனைவியாகி நீ உன் குணநலங்களால் சரிப்படுத்தலாமே. உன் மனைவி அப்படிப்பட்டவளாக இருந்தால் கணவன் அதை சரிப்படுத்தலாமே. ஒரு பெண், சுற்றுலா போன ஒரு பெண் ஒரு உயரமான மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டே இருந்தார்கள். இறங்கி வரும்பொழுது கீழே ஒரு மனுஷன் என்ன செய்தான்? பசிக்கிறது என்று சொன்னான். கீழே ஒருவன் பசிக்காக பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் அந்த பெண்மணியை பார்த்து கேட்டான், அம்மா சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுங்கள். அந்த சகோதரி தன்னுடைய பேக்கை திறந்து சாப்பிடுவதற்கு ஒன்றை எடுக்கும் பொழுது அந்த பேகுக்குள்ளே விலையுயர்ந்த கற்கள் இருந்தது, ரத்தின கற்கள், விலையேறப்ப ஒரு பணக்கார ஒரு பெண். இவன் பார்த்த நல்லா மினுக்குகிறது, இது வைரக்கல்லா இருக்கும் போல இருக்குது, விலையேறப்பட்ட கல்லா இருக்குன்னு அவன் தெரிந்து கொண்டு அவன் சொன்னானாம், எனக்கு இந்த கல்லில் ஒரு கல்லை கொடுங்கள் என்று கேட்டானாம். உடனே அந்த பெண் என்ன செய்தான்? முன்பின் யோசிக்காமல் அந்த கல்லை எடுத்து அவனிடத்தில் கொடுத்தார்கள், விலையேற பெற்ற கல். அப்படி கொடுத்த போது அவன் போய் சில நாட்கள் அந்த கல்லை
போய் கேட்டான், அது விலையேறப்பட்ட கல் என்று சொன்னார்கள். அதை விற்கவில்லை. அவன் அந்த கல்லை மீண்டுமாக கொண்டு வந்து அந்த பெண்ணை பார்க்க வந்தான். சில நாட்கள் கழித்து தேடி நான் எங்கே இருக்கிறாள் என்று. அதே இடத்துக்கு அவர் வந்திருந்தார். அப்போ கொண்டு போய் அந்த கல்லை அவரிடத்தில் கொடுத்து விட்டு சொன்னான், இந்த கல் விலையேற பெற்ற கல் என்று எனக்கு தெரியும், ஆனாலும் அந்த கல்லையும் கொடுப்பதற்கு நீ ஆயத்தமாயிருந்தாயே, ஆகவே இந்த கல்லை காட்டில் விலையேற பெற்ற குணம் உன்னிடத்தில் இருக்கிறது. அதனால் சாலமோன் சொல்லுகிறார், விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகம். குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார்? நீங்கள் குணசாலியாக இருந்தால் உங்கள் குடும்பத்தை சமாளித்து விட முடியும். குணசாலனாக இருந்தால் உங்கள் குடும்பத்தை சமாளித்து விட முடியும். ஒன்று கத்தி கூப்பாடு போட்டால் ஒன்று அமைதியாக இருக்கிறது. ஒன்று அமைதியாக இருந்தால் ஒன்று கத்தி கூப்பாடு போடுகிறது. ரெண்டுமே கூப்பாடு போட்டால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நெருப்பும் சேர்ந்து கொண்டால் என்ன நடக்கும்? திகி 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 என்று எரியும். ஃபயர் இன்ஜினும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது கூலாக இருந்தால், யாராவது ஹாட்டாக இருந்தால் ஒருத்தர் கூலாக இருக்க வேண்டும். கடவுள் அப்படிதான் கொண்டு வந்திருக்கிறார் நம்மள. ரெண்டு பேருமே ஹாட்டாக இருந்தால் என்ன ஆகும்? சில நேரங்கள் கணவன்மார்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, மனைவிமார்கள் அப்படி மென்மையாக இருப்பாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்களா, மனைவிமார்கள் எப்படி இருப்பாங்க? ஓஹோஹா அப்படின்லாம் இருப்பாங்க. அந்த ஆம்பளை பாவாய் அப்போ அதனால தான் ஓடுது வண்டி அதனால தான் ஓடுது. ரெண்டுமே வேகமாக இருந்தால் என்ன பண்ணோம்? என்ன ஆகும்? எங்கன்னா போய் மோதி அது உடையிறது மட்டும் இல்லை, பக்கத்தில் உங்களை வண்டியும் உடையும். வண்டியை எடுத்து வந்து மோதினார். ஏன் மோதினாரு? கட்டுப்பாடு இல்லாமல் ஓட்டுறாரு, மோதுறாரு. சமாதானம் இருந்தால் கட்டுப்பாடு வரும். அல்லேலூயா. எந்த சமாதானம்? தேவ சமாதானம். எனக்கு கவலை வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும்? பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களுடைய ஜபத்தினால வேண்டுதலாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொள்ளும். ஜபம்தான் உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளக்கூடியது. பிரச்சனை வருகிறது, ஓடி போய் முழங்கால் படிட்டு கவலை அவரிடத்தில் ஒப்பு விடுத்து சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த மனிதனை சமாளிக்க முடியவில்லை, இந்த மனுஷியை சமாளிக்க விடவில்லை, இந்த பிள்ளையை சமாளிக்க முடியவில்லை, பக்கத்து வீட்டுக்காரியை சமாளிக்க முடியவில்லை, எனக்கு பலனை தாரும் என்று கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்டுப்பார். ஆண்டவர் உனக்கு பலனை தருவார். ஹல்லேலூயா. உட்காந்து யோசிக்கணும், ஐயோ நான் தானே தப்பு பண்ணிட்டேன், சாரிங்கன்னு நீ சொல்லிட்டேன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே மீண்டுமாய் சமாதானம் வந்துவிடும். நான் ஏன் சாரி கேட்கணும்? நீ கேட்டுக்கினே இரு, போய் சேர்ற வரலாம் அப்படியே போயிரு, பரலோகத்துக்கு போக மாட்டேன். அப்படியே குற்றமான சோழ்ச்சியோட தான் நான் ஏன் சாரி கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இதே தான் ரொம்ப பேர் டயலாக். நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த 10 தடவை கேட்குறாங்கன்னா அவங்க தான் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு சாரியில குடும்பம் கட்டப்பட்டு விடுகிறது, ஒரு தேங்க்ஸ்ல குடும்பம் கட்டப்பட்டு விடுகிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சின்ன வேர்ட் தான் தேங்க்ஸ், மன்னிச்சிக்கோ. அந்த சின்ன வார்த்தை தான் குடும்பத்தை கட்டி எழுப்பிடுது. சில இடங்களில் குடும்பத்துக்குள்ள ஈகோ, நோம்புல அப்படின்றான் அவன், நான் மட்டும் நான் வேலை செய்கிறேன்ல, சம்பாதிக்கிறேன்ல, பொம்புல அப்படின்றாங்க அவங்க. ரெண்டும் சேர்ந்துக்குது. ரெண்டும் எழும்பக்கூடாது. ஒன்று எழுங்குன்னா அவன் அமரணும். அல்லேலூயா. அபிஷேகத்தை தேவன் கிட்ட கேட்கணும் போய். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் நான் செத்தவனா மாறினோம், ஆண்டவரை கோவமே வரக்கூடாது. இவனா பொணமா என்ன வரமாட்டுதே, கோவமே வரமாட்டுதே சொல்லணும். நீங்க பார்த்துக்கிறீங்களா? ஆம்பளைக்கு சண்டை ஆரம்பிக்கும் போதே சொல்றான், லாஸ்டா என்ன சொல்ல வர அப்படின்றான். அவன் முடிச்சிடறான் பாரு, மேட்ரு எவ்வளோ அழகாக முடிக்கிறான் பாரு. இது அப்படி இல்லை, வள பேசிங்க கிடக்கும். ஆமாம் பண்ண சொல்லலாம். லாஸ்டா என்ன சொல்ல வர, ஒரே வார்த்தை ஆரம்பிக்கும் போதே சொல்றான். கடைசியா என்ன சொல்ல வர நீ இப்போ, அவ்வளோதான். அவன் பேச விரும்பல. ஆனால் இது என்ன பண்ணுது? அடிச்சு விடுது. சில நேரத்தில் பெண்கள் என்னங்க சொல்ல வரீங்கன்னு முடிச்சிடுறாங்க, ஆண்கள் அடிக்கிறாங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ தேவ சமூகத்தில் உனக்கு சமாதானம் உண்டு. தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்காரும்போது உனக்கு சமாதானம் உண்டு. தேவனுடைய ஆலயத்துக்கு நீ வரும்போது சமாதானம் உண்டு. தேவ பிரசன்னத்தில் ஜெபிக்கும் போது உனக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா. மனம் திரும்புவதற்கு தேவன் இருதயத்தை நமக்கு தருவாராக. எல்லா ஈகோவும் உடைவதாக. அல்லேலூயா. எல்லா பெருமைகளும் டாமினேட்டிங் ஸ்பிரிட்டும் உடைவதாக. அல்லேலூயா சொல்லுவோமா? சமாதானம் இல்லாமல் போவதற்கு இதெல்லாம் காரணம். மன்னிப்பு கேளுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க, குட் என்று சொல்லுங்கள், வெரி குட் என்று சொல்லுங்கள், பரவாயில்லை என்று சொல்லுங்கள், பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேணாம் என்று சொல்லுங்கள். சின்ன வார்த்தை தான் ஒரு பெரிய காரியத்தை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. சுகம் இருக்கிறதா? அடுத்தது என்னது? சுகம்.
சுகம் என்றால் செழிப்புன்னு இங்கிலீஷில் போட்டு ப்ராஸ்பேரிட்டி, செக்யூரிட்டி, பாதுகாப்பு. இன்னைக்கு அந்த தமிழ் எழுத்தின்படியே வர சுகம் இருக்கிறதா? ஏன் சுகம் இல்லையாம்? ஏசாயாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். 1 அதிகாரம் 3 வசனம். மாடு தன் எஜமானையும் முன் அணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது. மாடுக்கு தெரியுது, மாடுக்கு தெரியுது எஜமா யாருன்னு, கழுதைக்கு தெரியுது எங்க தீனி போடுற இடம்னு. ஆனால் ஏன் ஜனத்துக்கு அறிவும் கிடையாது, உணர்வும் கிடையாது. எப்படி எழுதுறாரு பார். இதெல்லாம் பைபிள் இருக்குது. நான் சொல்ல, நான் சொல்றதா நினச்சின்னு கோச்சின்னு போயிடுறாங்க சபையை விட்டு. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. பைபிள் சொன்னால் கோச்சின்னு போயங்கண்ணா. 1 அதிகாரம் 3 வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறிய, இஸ்ரவேலும் அறிவில்லாமலும் என் ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்களாம். அதனால என்ன நடக்குதான்? 6 வசனம். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது பிதுக்கப்படாமலோ கட்டப்படாமலோ எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எப்படி இது பாரு வியாதி. ஏன் சுகம் இல்லை? மாடு கூட எஜமானுக்கு தெரியுது, எஜமான தெரிஞ்சிருக்குது. கழுதைக்கு கூட நமக்கு அடுத்த தடவை வேலை சோறு எங்கே போட போகிறாங்க, எங்கே புல் போட போகிறாங்கன்னு எனக்கு தெரியுது. கழுதைக்கு, மாட்டுக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது இதெல்லாம். ஆனால் ஏன் ஜனம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சொல்லுமா? ஏன் ஜனம், என் ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த ஏன் ஜனம், என் சுய ரத்தத்தால் சம்பாதித்த ஏன் ஜனம் அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை. நம்மளை பார்த்து யாராச்சும் அறிவு இருக்குதான்னு கேட்டால் என்ன கோவம் வருதா இல்லையா? அப்படியே நல்லவங்க மாதிரி இருக்காதீங்க. சொல்லுங்க, அறிவு கோவம் வருமா வராதா? இப்போ நான் உங்களை கேட்டேன்னா வரும், உடனே உருன்னு எழுந்து போயிடுவீங்களா? ஒருத்தரை வந்து கேட்டேன், உனக்கு என்ன அறிவு இருக்குதா? எல்லாரையும் பார்க்கலாம் நீங்கள் நினச்சிக்க அப்படின்னு கேட்ட உடனே என்ன, அவன் பாஸ்ட் என்ன பார்த்து அறிவு இருக்குதான்னு கேட்டாரு. அவர்கிட்ட இல்லை பொழுது, அதான் என்கிட்ட வாங்கிக்க கேட்குறாரு. அந்த வார்த்தை ரொம்ப கடுமையானது. ஏன்? மாட்டுக்கு தெரியுது எஜமா யாருன்னு, கழுதைக்கு தெரியுது தனக்கு தீனி போடுறோம் யாருன்னு. ஆனால் பெத்து என் ரத்தத்தால் அவங்கள பெத்து, என் ரத்தத்தால் அவங்கள உருவாக்கி, விழுந்து போன அவங்கள தூக்கி நிறுத்தி இன்னைக்கு ஜீவனோட வச்சு ரட்சிப்பை கொடுத்து, நித்திய ஜீவனை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து ஒரு சபைக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்ச என்ன மறந்துட்டாங்கல்ல. அதனால அவங்க உடல் முழுக்க என்னதானா ஒரு சுகமே, ஒரு ஆசீர்வாதமே. ஆண்டவர் சொல்றாரு, அவர் சமூகத்தை நாம் தேடும் பொழுதுதான் நமக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு, சுகம் உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? 3வது பாயிண்ட் அடுத்த வாரம். டைம் பத்தலை, எழுந்துருங்க.